ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு ரியாக்ஷன் தான் கொடுக்க போறோம். நான் எல்லாரும் எடுக்க சொல்ல நம்மளோட எடுக்கலாம் நல்லா இருக்காதுன்னு நான் சில ரீல்ஸ் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதோட ரியாக்ஷன் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க. ரிங்னு ஒன்று இருக்கு சார். ஜஸ்ட் நம்ம வந்து மீட் பண்றோம், பேசுறோம், சும்மா வெளில போய் டேட்டிங் மட்டும் பண்ணிட்டு அதுக்கு மேல சீரியஸ்னஸ் கிடையாது. சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்றது என்னன்னா ரெண்டு பேரும் வந்து ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருப்பாங்க, பட் தே டோன்ட் மேரி. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன்ஷிப்னு ஒன்று இருக்கு சார். லவர்ஸ் மாதிரி பேசுவாங்க டெய்லி, ஹாய்மா, சாப்பிட்டியா, செல்லம், புஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து லவ் கிடையாது, அவங்க வந்து இதுவும் பண்ண மாட்டாங்க. பெஞ்சிங்னு ஒன்று இருக்கு சார். முக்கியமா அவங்க வந்து கமிட்மெண்ட்ல இறங்கிட மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு பெஞ்ச்ல உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சுப்பாங்க. இவங்க இல்லைன்னா அவங்க அந்த மாதிரி வந்து வச்சுப்பாங்க. ஃபிளர்டேஷன்ஷிப்னு ஒன்று இருக்கு சார். போயிட்டு அவங்க கிட்ட வந்து ஃபிளர்ட் பண்றது, அழகா இருக்க, கியூட்டி, செக்ஸி, அது இதுன்னு ஹாட் அப்படின்னு போட்டு பேசிப்பாங்க. பட் அவங்க வந்து லவ் உண்மையாவே ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டாங்க, மேரேஜும் பண்ண மாட்டாங்க. என்னடா இத்தனை ஷிப் இருக்குது, கடல்ல கூட இவ்வளவு ஷிப் இருக்காது போல இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சது ரெண்டு ஷிப்பு தான், ஒன்னு ஃப்ரெண்ட்ஷிப், இன்னொன்னு ரிலேஷன்ஷிப். இங்க என்ன இவ்வளவு ஷிப் இருக்குது? ஏண்டா நாம படிக்கும் போதெல்லாம் சி ஃபார் கேட் தானடா, அதான் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. நாளையில இருந்து வேற கம்பெனி பாருங்க. எஸ், ரெண்டாவது ரியாக்ஷன் வீடியோ. இது ஒரு மீம்ஸ் டீம்ஸ்ல. காட், உனக்கு என்ன வேணும் கேளு, தரேன். ஒரு வெஹிக்கிள், பேக் ஃபுல்லா மணி, நிறைய பொண்ணுங்க இருக்கிற மாதிரி ஒரு ஜாப் வேணும் கடவுளே. நீ கேட்ட விஷ் உனக்காக, இனிமேல் என் லைஃபே சேஞ்ச் ஆகும் போது ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே. 57 ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க. கரெக்டா தான் கொடுத்துருக்காரு. ஒரு வெஹிக்கிள், பேக் ஃபுல்லா மணி, சுத்தி கேர்ள்ஸ். சரியா மீம்பா. கைஸ், தேர்ட் ரியாக்ஷன் வீடியோ. தியேட்டர்ல படம் பார்க்கும்போது உட்காந்து மொக்க கவுண்டர் போடுறவங்களை பார்த்தாலே அடிக்கணும் போல தோணுது சார். எனக்கு கூட இப்படிதான் தோணுது. இவனுங்கெல்லாம் பார்க்கும்போது சம்பந்தமே, நம்ம ஒரு படம் நிம்மதியா உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், சம்பந்தமே எல்லாம் பின்னாடி இருந்து கத்திட்டு இருப்பானுங்க. ஏன்டா கத்துறீங்கன்ற மாதிரியே இருக்கும். பார்த்தாலே எரிச்சலா சார். நான் ஜெனியூனாவும் பர்ஃபெக்டாவும் இருக்கிற ஆளு, ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னு நினைக்கும் போது வெறி வருது சார். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நான் வேறு ஏதாவது கண்டென்ட்டில் வீடியோஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை செஞ்சு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதுவரையும் உங்களை விடைபெறுது உங்கள் சுபாஷ்.